பேக்ரூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வானிலையாளர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இது போல பல விஷயங்களை தன்னுள் வைத்திருக்கும் திரு KV பாலசுப்ரமணியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் நம்ம அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா அடிக்கிற வெயில்ல உங்களை மாதிரி வானிலையாளர்களுடைய ஆலோசனை ரொம்ப தேவைப்படுது இப்ப மக்களுக்கு. இந்த நேரத்துக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப நிறைய பருவநிலையில மாற்றங்கள்லாம் வருது, அதை பத்தி சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு. இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா மும்பைல பாத்தீங்கன்னா புழுதி புயல் அது மாதிரி வந்திருக்கு. அதை பத்தி தகவல்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இந்த மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள் இது வந்து இந்திய வானிலை ஆய்வுத்துறையால கோடை காலம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்துல வட மாநிலங்கள்னா மும்பை, மகாராஷ்டிரா அதுல வராது. இந்த வருடம் தான் ரொம்ப நாளைக்கு பிறகு மும்பை, மகாராஷ்டிரால இந்த புழுதி புயல் ஏற்பட்டிருக்கிறது. அதே சமயத்துல ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம், ஒடிசா ஆகிய மாநிலங்கள்ல வந்து புழுதி புயல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட வந்து ஒரு புழுதி புயல் வந்து ராஜஸ்தானிலிருந்து தொடங்கி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார் வழியாக மேற்கு வங்கம் வரைக்கும் அடிச்சுது ஒரு நாள். அதுல வந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இறந்து போனாங்க. இந்த நம்ம வந்து புயலால அதிக மக்கள் இறப்பதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனா இதே மாதிரி ஒரு புழுதி புயல் மூலமாக பலர் இறக்கிறார்கள் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய செய்தி. இந்த மும்பையில் ஏற்பட்ட அந்த புழுதி புயல் அது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, நல்ல கோடை வெயில் காரணமாக அங்கே வந்து ஒரு ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது அழுத்த வேறுபாடு அந்த பகுதியில ஏற்படுகிறது. இந்த அழுத்த வேறுபாடு எப்போதுமே வந்து காற்றை ஒரு திசையிலிருந்து அதற்கு எதிர் திசையை நோக்கி வீசுவதற்கு, பலமாக வீசுவதற்கு துணை புரியக்கூடிய ஒரு செய்தி அழுத்த வேறுபாடு. இதை வந்து நம்ம ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன். எங்கெல்லாம் அதிக காற்று வீசுகிறதோ அங்கெல்லாம் இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸும் ஒரு காரணமாக இருக்கு. இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் காரணமாக அங்கே வந்து காற்று வீச ஆரம்பிக்குது. அப்ப வந்து இதுவரை மும்பையில மழை பெய்யல. கடந்த 2-3 மாதங்களாக அங்கே வந்து வறட்சி நிலைதான் நிலவிட்டு இருக்கிறதுனால இந்த காற்றால அந்த புழுதி வந்து மேலே தூக்கப்பட்டு காற்றிலே பரவ ஆரம்பிக்குது. இதுதான் புழுதி புயல். ஆனா அந்த இது விழுந்தது இல்லையா, அந்த ஒரு பெரிய டவர் மாதிரி ஒரு விளம்பர பலகை விழுந்தது இல்லையா, அதுக்கும் புழுதிக்கும் சம்பந்தம் இல்லை. அதற்கு காரணம் காற்று மட்டும்தான். அந்த சமயத்துல புழுதியும் சேர்ந்து வந்ததுனால நம்ம அதை புழுதி புயல் என்று சொல்லுகிறோம். ஆனா காற்றால் ஒரு 2005ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், சென்னையில ஒரு நாள் நள்ளிரவு ஒரு இதே போல ஒரு காற்று அடிக்கும். இதே மாதிரி அடிக்கிற காற்றை வந்து நம்ம ஆங்கிலத்துல ஸ்குவால் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புயல் போலவே 140 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று ஒரு 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் வரை வீசும். அவ்வளவுதான். இதை வந்து ஆங்கிலத்தில் ஸ்குவால் என்று சொல்வது வழக்கம். இந்த ஸ்குவால் வந்து பூந்தமல்லி ஹை ரோட்ல சங்கம் தியேட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு, நீங்க சங்கம் தியேட்டர் இருக்கு, சங்கம் காம்ப்ளெக்ஸ், சங்கம் தியேட்டர் இருக்கு, அங்கேருந்து ஆரம்பிச்சு அண்ணா சாலை வரை அந்த காற்று வீசியது. இந்த காற்று வீசியதுல கிட்டத்தட்ட வந்து 13 லட்சம் ரூபாய்க்கு வந்து பொருட்சேதம் ஏற்பட்டது. வீசியது என்னமோ 3 நிமிடங்கள் நேரம் தான். இதே போன்ற நிகழ்வுகள் வந்து கோடை காலத்தில்
நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த இந்த இது ஒரு வளிமண்டலத்தில் இருக்கும் ஒரு நிலையற்ற தன்மை, ஆங்கிலத்துல இன்ஸ்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஸ்டபிலிட்டி என்ன அப்படின்னாக்க, ஒரு காற்றின் ஒரு தொகுதி, பார்சல் ஆஃப் ஏர், இது வந்து தரை மட்டத்திலிருந்து மேலே செல்ல வேண்டும் என்றால் மேலே செல்ல செல்ல வெப்பநிலை அதிகரிக்க வேண்டும். ஒருவேளை குறைந்தது அப்படின்னா அதுக்கு மேல அது போகாது. எந்த இடத்துல குறைய ஆரம்பிக்கிறதோ அந்த லெவலுக்கு மேல காற்று மேலே போகாது. குளிர்காலத்துல தரை மட்டத்திலேயே அதே போன்ற ஒரு ஒரு கண்டிஷன் நிலவுது. அதாவது தரையிலிருந்து மேலே செல்லும் போது வெப்பநிலை குறைகிறது. அதனால அந்த தரையிலே உருவாகிற பனி மேலே செல்ல முடியாமல் தரை மேலேயே படர்ந்து விடுகிறது. இதுதான் வந்து மூடுபனி. இந்த மூடுபனி ஏற்படுவதால விமான நிலையத்தில் ஓடுபாதைகளில் வந்து மூடுபனி ஏற்பட்டு விமானங்கள் இறங்க முடியாமல் போய்விடுகிறது. இது எப்ப வந்து தெளிவாகும் அப்படின்னா, சூரிய வெளிச்சம் வந்து விழுந்து பூமி சூடாகி பூமியிலிருந்து அந்த பனி ஆவியாகி மேலே எழும்பி அந்த ஏர் மிக்சிங் ஆகும் போதுதான் அது கிளியர் ஆகும், இல்லாட்டா ஆகாது. இப்ப கோடை காலத்துல அதுக்கு மாறுபட்ட நிலைமை. கோடை காலத்துல நமக்கு வந்து நேரடியாக சூரியனால் நாம் வந்து வெப்பமடைவதில்லை. சொல்லுங்க. சின்ன இது இப்ப இந்த புழுதி புயல் வந்தா இவ்வளவு பாதிப்பு எல்லாம் வருது இல்லையா? இது வருவதற்கு முன்னாடி இதை சமிக்கை இருக்கா, இல்ல திடுதிப்புன்னு வந்துருமா? இந்த வானிலை நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, இதை வந்து டிஃபரண்ட் ஸ்கேல்ஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஒண்ணு வந்து குளோபல் ஸ்கேல் அப்படின்னு பேர். அதாவது பூமி பந்தின் ஏதோ ஒரு பக்கத்துல இருந்து ஆரம்பித்து பூமி பந்து முழுவதும் நகரக்கூடியது. ரெண்டாவது வந்து சினாப்டிக் ஸ்கேல் அப்படின்னு பேர். இந்த சினாப்டிக் ஸ்கேல் வந்து ஒரு வாரத்திலிருந்து 10 நாட்கள் வரைக்கும் வந்து நிகழக்கூடிய ஒரு ஐட்டம். அதுக்கு அடுத்தது வந்து மெசோ ஸ்கேல் அப்படின்ற ஒரு அமைப்பு. இது வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். தண்டர்ஸ்டார்ம். காலையில இருந்து வெயில் அடிச்சு ஒண்ணுமே இல்லாம இருக்கும். சாயங்காலம் 3 மணிக்கு போல மேகெல்லாம் வர ஆரம்பிச்சு 4 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும். 7 மணிக்கெல்லாம் திரும்பி கிளியர் ஆகி வானத்துல இருந்து நம்ம நட்சத்திரங்களை எல்லாம் பார்க்கலாம். அதே போல ஒரு நிலைமை. 4வது வந்து மைக்ரோ ஸ்கேல் அப்படின்னு பேர். இது சில நிமிடங்கள் சில வினாடிகள் மட்டுமே நீடிக்கக்கூடியது. இந்த புழுதி புயல்லாம் அந்த வகையை சேர்ந்தது. அது மெசோ ஸ்கேல்லையும் வரலாம், ஆனா பெருவாரியான சமயத்துல அது மைக்ரோ ஸ்கேல்ல தான் இருக்கும். இந்த மைக்ரோ ஸ்கேல் ஈவெண்ட்ஸை வந்து டிடெக்ட் பண்றது கஷ்டம். ஏன்னா அதற்கு தகுந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் வானிலை கண்காணிப்பு நிலையங்கள் இருக்க வேண்டும், இல்லைன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இது வந்து ஒரு 10 நிமிடத்துக்கு நடந்து முடிந்து விடும். நாம அத இது நிகழப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு வந்து வானிலை எச்சரிக்கை கொடுப்பதற்கு முன்னால் அந்த நிகழ்ச்சி நடந்துவிடும். இதற்கான நல்ல வகையில இந்த நிகழ்ச்சிகள் பற்றிய வானிலை நிகழ்வுகள் பற்றிய எச்சரிக்கைகள் தருவதற்கு உலகம் முழுவதிலும் உள்ள வானிலை ஆய்வு மையங்கள் ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றன. நம்முடைய நாட்டிலும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை இதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. சொல்ல முயற்சிக்கிறார்கள், ஆனால் சில சமயம் அது தவறி விடுகிறது. சார், இதே போல இப்ப நடந்தது இல்லையா மும்பைல, இது மாதிரி வேற ஏதாவது மாநிலத்துல நடைபெற வாய்ப்பு உண்டா? அதிக வாய்ப்பு. உங்களுடைய அடுத்த கேள்வி தென்மேற்கு பருவமழை எப்போது தொடங்கும் அப்படிங்கிற கேள்வி அப்படின்னு நான் வந்து யூகிக்கிறேன். அதற்கான பதில் நேற்று வந்து இந்திய வானிலை ஆய்வுத்துறை சொல்லியிருக்கிறது. அதாவது 19ஆம் தேதி, மே 19ஆம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வுத்துறை சொல்லியிருக்கு. இப்படி தொடங்கியது என்றால் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இதே மாதிரி வேகமாக கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி நாடு முழுவதும் இந்த தென்மேற்கு பருவமழை பரவுவதற்கு ஜூலை 15 வரை ஆகும். இதுதான் வந்து ஆவரேஜ் நார்மல் டேட்ஸ். ஆனா அந்த வருடம் வந்து ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளேயே வந்து நாடு முழுவதும் பரவிவிட்டது. இந்த வருடமும் ஜூன் 1ஆம் தேதி தொடங்க வேண்டியது
மே 19ஆம் தேதியே தொடங்கினால் ஜூன் 15 தேதிக்குள் நாடு முழுவதும் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? இந்த மாதிரி அட்வான்ஸ்டா இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கி நாடு முழுவதும் விரைவில் பரவிவிட்டால் இந்த புழுதி புயல் நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்க, தென்னிந்திய பகுதிகளில் ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கினால் அதே சமயத்தில் வட இந்திய பகுதிகளில் வெப்பம் அதிகமாக இருக்கும். இந்த வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ராஜஸ்தான் பகுதியில ஒரு ஹீட் லோ அப்படின்னு ஒரு லோ உருவாகிறது. இந்த ஹீட் லோ தான் இந்த தென்மேற்கு பருவமழையை வந்து இந்திய பெருங்கடல், அது பூமத்திய ரேகைக்கு தெற்கே இருக்கின்ற பகுதியிலிருந்து, அங்கே இருக்கின்ற இந்திய பெருங்கடல் பகுதியிலிருந்து ஈரமான காற்றை இந்தியாவை நோக்கி இழுக்கின்றது. இந்த இந்த அந்த ஹீட் லோ இதை போன்ற புழுதி புயல்களை உருவாக்குவதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை தோற்றுது. அதனால ஒருவேளை ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி ஜூலை 15 வரை இந்த தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் பரவுவதற்கு காலம் எடுத்துக்கொள்வதாக இருந்தால், அந்த சமயத்தில் வட இந்திய மாநிலங்களில் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா இந்த மாநிலங்களில் புழுதி புயல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புழுதி புயல் மட்டுமல்ல, மேற்கு வங்கம், ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ் ஆகிய மாநிலங்களை டொர்னடோ என்று சொல்லப்படுகின்ற சூறாவளி தோன்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சார், இப்ப உலக முழுவதும் பருவநிலை மாற்றங்கள்லாம் பெரிய அளவுக்கு மாறதா சொல்றாங்க. அதனுடைய பாதிப்பு நம்ம தமிழகத்துல எப்படி இருக்கும் சார்? நம்ம தேசத்துல எப்படி இருக்கும்? பருவநிலை மாற்றம் அல்லது புவி வெப்பமயமாதல், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், இந்த இரண்டு விஷயம் ஒரு சடனா நடக்கிற விஷயம் இல்லை, கொஞ்சம் மெதுவாகத்தான் நடக்கும். அதாவது பூமியின் சராசரி வெப்பநிலை உயர்ந்து வருகிறது. இந்த வெப்பநிலை உயர்ந்தாக இது வந்து நிலப்பகுதிகளில் மட்டும் உயரல, கடல் பகுதிகளிலும் உயர்கிறது. இந்த எல் நினோ அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த வானிலை நிகழ்வு வந்து கடல் வெப்பமயமாவதால் நிகழ்கின்ற ஒரு வானிலை நிகழ்வு. கடல் வெப்பமாச்சுன்னா என்ன ஆகும்? கடல்ல இருக்கிற நீர் வந்து நீராவியாக்கி மேல போகும், அது மேகங்களை உருவாக்கும். அங்க மேகங்கள் தொடர்ந்து உருவாகிட்டே இருந்தா என்ன ஆகும்? அங்க வலிமையான மழை மேகங்கள் உருவாகி மழை பெய்யும் அல்லது ஒரு புயல் உருவாகும். அதாவது கனமழை பொழிவு நிகழ்ச்சிகள் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கும், புயல் தோன்றுவது அதிக எண்ணிக்கையில் இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்து அந்த புவி வெப்பமயமாதல் காலநிலை மாற்றத்தின் ஒரு தாக்கமாக உலக வானிலை அறிஞர்களால சொல்லப்படுகிறது. நமக்கு இருக்கிற அந்த வெப்பநிலை அதிகரிப்பு இருக்குல்ல, அது இல்லை வானிலை மாற்றம். அது நம்ம வந்து ரொம்ப சூடா இருக்கு, வெப்பமா இருக்கு அப்படிங்கிறோமே, அது வந்து குளோபல் வார்மிங்னால ஏற்படுகின்ற தாக்கம் அல்ல. இந்த தாக்கம் நமக்கு எப்போதுமே வந்து வெப்பநிலை அதிகரித்து தான் காணப்படும். ஏன்னா நம்ம நிலநடுக்கோட்டுக்கு அருகில் இருக்கிறோம். நிலநடுக்கோட்டுக்கு அருகில் இருக்கும் பகுதிகளில் எப்போதுமே வெப்பம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். ஆனா 25 டிகிரி வடக்கு அட்சரேகை அல்லது 25 டிகிரி தெற்கு அட்சரேகை, அதற்கு அப்பால் உள்ள பகுதிகளில் எப்போதுமே வந்து வெப்பநிலை குறைவாக இருக்கும். இந்த புவி வெப்பமயமாதல் காரணமாக அந்த பகுதிகளில் இருக்கின்றவர்கள், அதாவது ரஷ்யா, ஜெர்மனி, ஐரோப்பாவில் இருக்க அந்த வடபகுதிகள், அமெரிக்கா, கனடா பகுதிகளில் இவங்களுக்கு வந்து இவர்களுடைய சராசரி வெப்பநிலை வந்து 24-25 டிகிரி தான். இவங்களுக்கு 30 டிகிரி போனாக்க இவங்களால வீட்டுல இருக்கவே முடியாது. ஏன்னா இவங்க வீட்டுல எல்லாம் வந்து ஃபேன் கிடையாது, ஜன்னல் கிடையாது. ஏன்னா ஜன்னல் இருந்தா வந்து குளிர்காலத்துல அவங்களுக்கு குளிர் அதிகமாக தாக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. இவங்களால வீட்டுல இருக்க முடியாது. அப்ப இவங்க வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்து ஏதாவது ஒரு குளத்துலயோ நீர்நிலையிலோ போய் அங்க தண்ணியில மூழ்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இதைத்தான் வந்து அவங்களால தாங்க முடியாது. நாமும் கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்முடைய சராசரி வெப்பநிலை வந்து 38 டிகிரி
39 டிகிரி தான். ஆனா 40, 41, 42க்கெல்லாம் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அண்மையில வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து ஒரு கட்டுரை வெளியாகி இருந்தது. அந்த கட்டுரை வந்து தமிழ்நாட்டில் இந்த கிளைமேட் சேஞ்ச் அதை பற்றி வந்து அந்த கட்டுரை பேசுகிறது. தமிழ்நாட்டுல வந்து வெப்பநிலை 40 டிகிரிக்கு மேல் தொடர்ந்து 10 நாட்கள் 15 நாட்கள் நிலவும் என்பது வந்து இந்த புவி வெப்பமயமாதல் காலநிலை மாற்றத்துக்கு ஒரு தாக்கமாக இருக்கும் என்று அதுல வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த கிளைமேட் சேஞ்ச் பத்தி ஆராய்ச்சி செய்யும் அந்த ஆய்வாளர்கள் வந்து சொல்லி இருக்கிறார்கள். இப்ப கூட வந்து நமக்கு வந்து உள் மாவட்டங்களில் கோயம்புத்தூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல ஏப்ரல் மாதத்தில் கிட்டத்தட்ட 14 நாட்களுக்கு வந்து அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 5 டிகிரிக்கு மேல் 10 நாட்கள் 13 நாட்களுக்கு மேல் இருந்திருக்கிறது இந்த வருடம். இது வந்து இந்த புவி வெப்பமயமாதலின் ஒரு தாக்கமாக வந்து இருக்கலாம். இதை குறைக்கணும் அப்படின்னா நாம வந்து நம்முடைய சுற்றுச்சூழலை வந்து இந்த தாக்கத்திற்கு, இந்த மாற்றத்திற்கு ஏற்ற வகையில வந்து நம்ம வச்சுக்கணும். நிறைய மரங்களை நட்டு நிழல் தரும் பகுதிகளை வச்சுக்கணும். இயற்கையாக நம்மால் என்ன விதமான பாதுகாப்புகளை எல்லாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியுமோ அதையெல்லாம் நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். நீர்நிலைகளை சரியாக பராமரிக்க வேண்டும். நீங்க சொன்னது உண்மைதான் சார், கரெக்ட் தான். நம்ம பராமரிப்பு கரெக்டா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாப்புல நன்மைகள் பெறுவோம். தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? அப்படி எப்ப ஸ்டார்ட் ஆகும்? தமிழகத்தில் கடந்த 4 நாட்களாக மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. பொதுவாகவே இந்த சமயத்துல வந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வந்து மழை பெய்யும் இந்த சமயத்துல. அந்த மாவட்டங்கள்ல 3-4 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மழை பெய்யும். அதாவது நீலகிரி, தேனி போன்ற மாவட்டங்கள்ல. ஆனால் கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும் மழை பெய்யும். அங்கேயும் இப்போது 2 நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக சென்னையில கூட வானம் மேகமூட்டமாக இருக்கிறது. நேற்று முழுவதும் மேகமூட்டமாக இருந்தது. வெயிலின் தாக்கம் அதனால ரொம்ப கணிசமாக குறைந்திருக்கிறது. இன்று காலையில கூட ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல வந்து சில சாரல் மழை வந்து சென்னையில வந்து பதிவாகி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு தேதி வந்து 15, 16, 17 இந்த 3 நாட்களும் தமிழகம் முழுவதும் பரவலாக லேசான முதல் மிதமான மழை பெய்யும். பரவலாக அப்படின்னாக்க பெரும்பாலான பகுதிகளில் பெய்யும் அப்படின்னு அர்த்தம். தமிழகம் முழுவதும் 15, 16, 17 3 நாட்களும் பரவலாக லேசான முதல் மிதமான மழை பெய்யும். சென்னையிலும் பெய்யும். சென்னையில வந்து 16ஆம் தேதி அன்னைக்கு, இன்று 15ஆம் தேதி மாலைக்கு மேல் ஆரம்பித்து 16ஆம் தேதி காலையில 8:30, நாங்கள் எப்போதுமே வந்து வானிலை ஆய்வுத்துறையில வந்து காலை 8:30 மணிக்கு என்ன மழை பதிவாகிறது அப்படிங்கிறத எடுத்துதான் வெளியே சொல்றோம். நேற்று 8:30 இன்று காலை 8:30 மணி வரைக்கும் உள்ள மழை அளவு 24 மணி நேரம் மழை அளவு தான் வந்து இந்திய வானிலை ஆய்வுத்துறை சொல்லுகிறது. அது 16ஆம் தேதி காலையில சென்னைக்கு பெய்யக்கூடிய மழை வந்து 3 முதல் 5 சென்டிமீட்டர் வரை கூட போகலாம். இன்று மாலை சென்னையில் மழை எதிர்பார்க்கலாம். என்னன்னா, நேற்றைய தினம் இங்கே இந்திய வானிலை ஆய்வுத்துறை கொடுத்திருக்கிற ஒரு படம். இந்த படத்துல வந்து காற்று வந்து அரபிக்கடல் பகுதியில கேரள கடற்கரையை ஒட்டி ஒரு காற்று சுழற்சியும், வங்கக்கடல் பகுதியில இலங்கை மேலும் குமரி கடல் பகுதியிலும் ஒரு காற்று சுழற்சியும் நிலவுகிறது. இந்த 2 சுழற்சிகளும் மெல்ல நகர்ந்து மேற்கு நோக்கி நகரப் போகிறது. அதற்கு வந்து 3 நாட்கள் ஆகும். அதாவது 15, 16, 17 3 நாட்கள். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து பொதுவாக வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் இருக்கும். ஆனா வினோதமாக இப்போது இதே போல ஒரு வானிலை நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வானிலை நிகழ்வு காரணமாக கடலில் இருந்து, வங்கக்கடலில் இருந்து ஈரமான காற்று வட தமிழக பகுதிகளிலும்
அரபிக்கடலில் இருந்து ஈரமான காற்று தென் தமிழக பகுதிகளுக்கும் வரும் என்பதால தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து மழை பொழிய வாய்ப்பு இருக்கிறது. சென்னையில எப்படி மழை இருக்கிறது என்பதை நான் ஒரு 3 படங்கள் மூலமாக விளக்கியிருக்கிறேன். இது முதல் படம் நாம் காண்பிக்கிறது வந்து சென்னையின் நடுவில் இருக்கின்ற நுங்கம்பாக்கம் பற்றிய ஒரு படம். இந்த படம் வந்து 16th மே காலையிலிருந்து ஒரு 4 டிஃபரண்ட் ஸ்பெல்ஸ் மூலமாக மழை பெய்யும் என்று சொல்லுகிறது. அதே போல 17ஆம் தேதியும் மழை பெய்யும் என்று சொல்லுகிறது. இந்த மொத்த மழை வந்து ஒரு 14.5 சென்டிமீட்டர் இருக்கும் என்று சொல்லுகிறது. இதே சென்னைக்கு வடக்கே இருக்கின்ற எண்ணூர் துறைமுகத்தில் நிலவரப்படி 15 இரவிலிருந்து ஆரம்பித்து 16, 17 இந்த நாட்களில் அங்கே மழை பெய்யும். திரும்பி 23ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஸ்பெல் இருக்கு அப்படின்னு சொல்லுது. நடுவுல எல்லாம் மழை இருப்பதாக சொல்லவில்லை. 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யும் இந்த 10 நாட்களில் என்று சொல்லுகிறது. தெற்கு பகுதியில மீனம்பாக்கத்துல எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க இதே போல 16, 17 2 நாட்களும் மழை பெய்யும் என்று இந்த வானிலை முன்னெச்சரிக்கை வரைபடம் சொல்லுகிறது. இந்த படங்களின் மூலம் நமக்கு வந்து இன்று, நாளை, நாளை மறுநாள் இந்த 3 நாளும் தமிழகம் முழுவதும் பரவலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். சென்னையிலும் மழை பெய்யும். சென்னையில வந்து வடக்கு, சென்டர், தெற்கு இந்த 3 இடங்களுடைய இதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த படத்தின் மூலம் காண்பிக்கிறேன். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இறுதியா ஒரு கொஸ்டின், தமிழகத்துல தென்மேற்கு பருவமழை எப்ப தொடங்கும்? இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார்? தமிழகம் தென்மேற்கு பருவமழை வந்து ஆக்சுவலா வந்து தென் அரை கோளத்துல, அதாவது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல மடகாஸ்கர் பக்கத்துல மாஸ்கரேனியன் ஐலண்ட்ஸ் அப்படின்னு ஒரு தீவு கூட்டம் இருக்கிறது. அந்த தீவு கூட்டம் பகுதியில ஒரு ஹை பிரஷர் ஏரியா ஃபார்ம் ஆகுது. அந்த ஹை பிரஷர் ஏரியால இருந்து காற்று கிளப்பி நிலநடுக்கோட்டை கடந்து வடபகுதிக்குள், வட அரைக்கோளத்துக்குள் வந்து அந்த ராஜஸ்தான் பகுதியில வந்து ஒரு ஹீட் ஃப்ளோ உருவாகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹீட் ஃப்ளோவை நோக்கி போகிறது. ஸோ இது நெடுந்தொலைவு அரபிக்கடலிலே பயணம் செய்து கர்நாடக, கோவா, மகாராஷ்டிரா கரையோரத்துல வந்து தாக்கும் போது கரையிலிருந்து பக்கத்திலேயே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கின்றன. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் ஆவரேஜ் ஹைட் வந்து 600 மீட்டர், அதுக்கு மேலும் இருக்கிறது. ஆவரேஜ் ஹைட் வந்து 600 மீட்டர். ஈரப்பதம் மிகுந்த காற்று ஏதாவது ஒரு வழியில் 4-5 வழிகள் இருக்கிறது. அது ஏதாவது ஒரு வழியில் 600 மீட்டர் உயரம் வரைக்கும் எப்படியோ உயர்ந்து வந்து விட்டது அப்படி என்றால் அது வந்து கண்டன்ஸ் ஆகி மேகம் ஆயிடும். அந்த மேகம் மழையை பொழியும். இது வந்து ஈரப்பதம் மிகுந்த காற்று அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அந்த மேற்கு பகுதியில வந்து மோதும் போது அந்த ஸ்லோப்ல அதுவா மேலே ஏறி 600 மீட்டர் உயரத்துக்கு வந்து நிறைய மேகங்களை உருவாக்கி மழை பொழிகிறது. அதுக்கப்புறம் அது தாண்டி இந்த பக்கம் வருகிறது. இந்த பக்கம் வரும்போது அதுல இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் மழையாக பொழிந்து விடும். அதனால அந்த காற்று ட்ரை ஏரா தான் வரும். இந்த ட்ரை ஏர் மழையை பொழிவிக்காது. தமிழகம் இந்த ட்ரை ஏரால தான் வந்து பாதிக்கப்படுகிறது. அதனால வந்து இதனை தமிழகத்தை பொதுவாக நம்ம வந்து மழை மறைவு பிரதேசம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆனால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி இதை போன்ற மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி இதே போன்ற இடங்கள்ல ஒரு சில இடங்கள் இதுல வந்து சில சமயம் ஈரப்பதம் கொஞ்சமா இருக்கிற காற்று வந்து இந்த பக்கம் வரும்போது மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை தவிர இந்த தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்யாது. இது நல்ல ஆக்டிவ் பீரியடும் இருக்கும், பிரேக் பீரியடும் இருக்கும். இந்த பிரேக் பீரியட்ல ஏற்கனவே அந்த மழை பெய்ததனால் ஏற்பட்ட இந்த வெப்பமான சூழ்நிலை மாதிரி ஈரப்பதம் மிகுந்த சூழ்நிலை
தமிழகத்தின் கடற்கரையோரம் சற்றே உள்புறத்தில் இருக்கிற மாவட்டங்கள்ல இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சூரிய வெப்பம் காரணமாக வெப்பம் தூக்கி மழை என்கின்ற அந்த கன்வெக்ஷனல் மழை, அதாவது மாலை நேரத்து இடி மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஜூன் மாசத்துல 4-5 தேதிக்கு இந்த தினம் ஈவினிங் தண்டர்ஸ்டார்ம் ஏற்படுவதை சாயங்காலம் ஸ்கூல் விட்டு பசங்க வீட்டுக்கு கிளம்பும் போது மழை பெய்யும். இதை நாம பார்க்கலாம். இந்த மழையே பெய்யாதுன்னு, மழை நிறைவு பிரதேசத்தில் இருக்கிறது தமிழ்நாடு, பாயிண்ட். அதற்காக இங்க மழையே பெய்யாதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை பொழிவிக்கின்ற பகுதிகளும் இருக்கின்றன. தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தருமபுரியில் கொஞ்சம், கிருஷ்ணகிரியில் கொஞ்சம், அது மாதிரி. அதை தவிர தென்மேற்கு பருவமழை பிரேக் வரும்போது தமிழகம் முழுவதுமே கடலோர மாவட்டங்களில் கூட மாலை நேர இடிமழை பெய்யும். இந்த தமிழ்நாட்டினுடைய மழை அது ஒரு 93 சென்டிமீட்டர் மொத்தம், ஒரு ஆண்டுக்கு 93 சென்டிமீட்டர் அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 37 சென்டிமீட்டர் தென்மேற்கு பருவமழை காலத்துல பெய்யுது. அதனால இங்க மழையே பெய்யாதுன்னு சொல்லக்கூடாது. 43 சென்டிமீட்டர் மழை வடகிழக்கு பருவமழை காலத்துல பெய்யுது. கேரளாவில் மே 19ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று இப்போது வானிலை ஆய்வுத்துறை சொல்லியிருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்துல மே 25 தேதிக்கு தமிழகம் முழுவதிலும் மீண்டும் ஒரு முறை ஒரு பரவலான லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்ம நேயர்களுக்காக வானிலை சம்பந்தமான நிறைய தகவல்களை சொன்னீங்க. உங்களுடைய நல்ல விஷயங்கள் மேலும் நிறைவேறணும். நம்ம பி குரூஸ் நிறுவனம் சார்பாகவும் பார்வையாளர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல நேயர்களுக்கு ஒரு சிறிய தகவல். சார் தினசரி அவருடைய முகநூல் பகுதியில இந்த வானிலை சம்பந்தமான விஷயங்களை பதிவிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி தமிழகத்துல யாரும் தொடர்ந்து டெய்லி பண்றதோடைய எண்ணிக்கையில ரொம்ப அரிது. அதனால அவருடைய பணிகள் மேலும் சிறக்கணும்ட்டு மனமாற வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக பி குரூஸ் சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.